என்னடா தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? எங்க தாடி தாத்தாவை நினைச்சா பெருமையா இருக்குங்க. என்ன திடீர்னு? இப்பதானே ஒரு வீடியோ பார்த்தேன். கூகுள் CEO சுந்தர் பிச்சை படிச்சு பெரியலா இருக்காருன்னா அதுக்கு காரணமே எங்க இயக்கம் தானா. ஏடா ஜாதி பேரை சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்காத நீங்க எங்க, அதையும் மீறி படிச்ச அவர் எங்க? காரக்பூர் ஐஐடியில படிச்ச அவர் எங்க? கும்முடி பூண்டியை தாண்டுனா யாருக்குமே தெரியாத உங்க இயக்கம் எங்க? நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே கதர்ன நீங்க எங்க? அமெரிக்கா யூனிவர்சிட்டியில அட்மிஷனுக்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன அவர் எங்க? அப்ப அந்த வீடியோல எங்க தலைவர் சொன்னது, டே வெள்ளக்காரன் போனா குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கூகுளுக்கே ஸ்டிக்கர் ஓட்ட பாக்குறான்டா. என்னண்ணா காலையில ஒர்க் அவுட்டா? ஆமாண்டா. என்ன 2 நாள் ஆளை காணோம்? ஆமாண்ணே, எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதான் 2 நாளா ஊருக்கு போயிருந்தேன். டேய் வாழ்த்துக்கள்ரா. ஆமா பொண்ணு எந்த ஊரு? இங்க போட்டோ காமி. பொண்ணு பூர்வீகம் கர்நாடகா, ஆனா ஈரோடு பக்கத்துல தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஏடா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு பார்க்க பையன் மாதிரி இருக்கு. அண்ணா அவங்க எங்க தாடி தாத்தாவை படிச்ச புதுமை பெண்ண அப்படிதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, தாலியே கட்டாம கல்யாணம் பண்ண போறோம். ஏடா என்னைக்காவது உங்க தாத்தாவோட பொண்டாட்டி தாலி எடுத்து பாத்திருக்கியா? இல்ல உன் தலைவனோட பொண்டாட்டி தான் தாலி எடுத்து பாத்திருக்கியா? இல்லையே. உன் தலைவர் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை மாதிரி முடி வெட்டி டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு சுத்தி பாத்திருக்கியா? இல்லையே. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மிக அதிக வேல்யூ கொண்ட கம்பெனி ஆப்பிள் அப்படிங்கிறதா. ஏன்னா ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிறதே ஒரு பெருமையாக நினச்சி தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறதுனால ஆப்பிள் அப்படிங்கிறது த நம்பர் 1 வேல்யூட் கம்பெனியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் இந்த சிப்பெல்லாம் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். குவாண்டா கம்பெனி அப்படின்றத சொல்லிட்டேன். லிஸ்ட்ல அடுத்து த மோஸ்ட் வேல்யூட் கம்பெனி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்பபெட் அப்படின்ற கம்பெனி. பிட்டு படம் பார்க்கறதுனாலும் சரி, நல்ல விஷயம் பார்க்கறதுனாலும் சரி, சாமி மேட்டர் பார்க்கறதுனாலும் சரி, எல்லாத்துக்கும் இன்னைக்கு கூகுள் தேடி தான் போகிறோம். இந்த கூகுள் அப்படின்ற இந்த சர்ச் இன்ஜின் மூலமா தான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு போயிட்டு செருப்பு அப்படின்னு தெரியுங்கன்னா, ஷூ அப்படின்னு தெரியுங்கன்னா, நாளைக்கு நீங்க எங்க போனீங்கனாலும் ஷூ விளம்பரமா வந்து உங்களை தாக்குதா? ஷர்ட் தட்டிங்கன்னா எங்க போனீங்கனாலும் நீங்க ஷர்ட்டா வந்து தாக்குதா? அதுக்கப்புறம் ஒரு காலேஜை பத்தி என்கொயரி பண்ணீங்கனாலும் இந்த காலேஜில் சேர்ந்துக்க, இந்த காலேஜில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் விளம்பரமா வந்து தாக்குதா? இது எல்லாத்தையும் நீங்க எங்க போனாலும், படுத்தாலும் சரி, பாத்ரூம் இருந்தாலும் சரி, நின்னாலும் சரி, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட ஹோட்டல்ல இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த ஆல்பபெட் அப்படின்ற இந்த கம்பெனி தான். ஒரு மிகப்பெரிய கம்பெனி இன்னைக்கு தேதிக்கு. ஆப்பிள் அண்ட் இவங்களும் 2 பேரும் தான் த மோஸ்ட் வேல்யூட் கம்பெனி இன்னைக்கு உலகத்துல. இவங்களுக்கு கூகுள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இவங்களோடது தான். அதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளே ஸ்டோர் இருக்கு பாத்தீங்களா, கூகுள் பிளே ஸ்டோர். இந்த ஆண்ட்ராய்டு போன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆண்ட்ராய்டு போன்ஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுவும் இவங்களோட தான். கூகுள் குரோம் இவங்களோட தான். இப்போ இவங்க வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ் அப்படின்னு ஒரு தனி ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இவங்களோட தான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதற்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை, உலகம் ஃபுல்லா இன்டர்நெட் அப்படிங்கிறது பலூன்ஸ் அப்படின்னு அங்கங்க பறக்க விட்டுட்டு இருக்காங்க, அதுவும் இவங்களோட தான். ஸோ இவங்க அன்ஸ்டாப்பபிளா இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க தொடாத ஏரியாவே இல்லை. எனிதிங் ரிலேட்டட் தி டிஜிட்டல் உலகத்துல இவங்க தான் ராஜா அப்படின்ற மாதிரி. த கூகுள் த நம்பர் 1 கம்பெனியா மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையுமே டிஜிட்டல் உலகத்தில் சீக்கிரட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுல த நம்பர் 1 கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்பபெட் தான். இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு தலையே சுற்றி. Now, like this is the return of the East India Company. I'm predicting that it is the Googles of the world that are like the new East India Company, and they are going to rule through their technology, through their algorithms. They're going to control large part of the world. And sad thing is, our country has welcomed them rather than building our own platform like China is building. China said we will not use the American platform, we'll build our own because it's a strategic asset, it's a weapon. We want to have our own weapons. India, the Geo and everybody is bringing in the American platforms and giving them more power. So we're bringing in Google. Now GPT, Chat GPT, we think it's a favor to us that we can train Chat GPT in Marathi, Hindi and all that. Actually, the more we train it, the more intelligent we're making them about us. They're learning to figure us out because we're training this Chat GPT. We should be building our own. This is a problem.